எவரொருவர் மற்றோர் ஆத்மாவின் கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் உண்டாகும் குழப்பத்தினை தடை செய்வதற்காகவோ தவிர அநியாயமாக மற்றொருவரை கொலை செய்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவர் போலாவார் என்றும், எவர் அதனை ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் மனிதர்கள் யாவரையுமே வாழ வைத்தவர் போலாவர் என்றும் இஸ்ராயலின் மக்களின் மீது நாம் விதியாக்கிவிட்டோம். மேலும் நம்முடைய தூதர்கள் பலர் அவர்களிடம் நிச்சயமாக தெளிவான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். பால் நிச்சயமாக அவர்களில் பெரும்பாலோர் இதற்கு பின்னரும் பூமியில் வரம்பு கடந்தவர்களாகவே இருந்தனர். விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். மேலும் அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை வணக்க வழிபாடுகளின் மூலம் தேடிக்கொள்ளுங்கள். மேலும் அவனுடைய பாதையில் யுத்தம் செய்யுங்கள். அதனால் நீங்கள் வெற்றியடையலாம்.